friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. சோ நீங்களும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். சோ அந்த லிங்க் மூலமா ஜாயின் பண்ண தெரியல அப்படினாலும் டெலிகிராம்ல போயிட்டு சர்ச் பார்ல தமிழ் பெல் அப்படினு சொல்லி ஸ்பேஸ் ஓட டைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வரும். சோ நம்ம சேனலை பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் half an hourல ஸ்மால் கான்டெஸ்ட்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்கான டெமோ டீம்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவியூ கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸும் அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீம் நீங்கள் மெகா கான்டெஸ்ட்லாம் போடுறது ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல நீங்கள் என்ன ஸ்பாட்டிஸ் ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் கேஷ் போனஸ் கிடைக்கும். ரொம்ப லேஸ் யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாரும் ஸ்பாட்டிஸ் ஆப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப லேஸ் யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதே போல இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற லைக்னால அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்குது. ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா 15 ஜனவரி 1:45 மதியம் 1:45 இந்த மேட்ச் நடக்குது. ஸோ மேட்ச் இந்த பிபிஎல் சீசன்ல இது 40வது மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தோம்னா மெல்போர்ன் ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ மெல்போர்ன்ல இந்த சீசன்ல ஒரு மேட்ச் கூட நடக்கல. லாஸ்ட் சீசன்ல 2019 2020 பார்த்தோம்னா 5 மேட்சஸ் நடந்திருக்கு. 5 மேட்ச்ல சேஸ் பண்ற டீம் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்டா 5 மேட்சுமே லாஸ் ஆயிருக்காங்க. அந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா சேஸ் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் லாஸ்ட் சீசன்ல ஃபுல்லா நடந்திருக்கு. ஒரு மேட்ச் கூட அவங்க வின் பண்ணல அங்க நடந்த 5 மேட்சஸ்ல. ஸோ இப்போ நம்ம எந்த மாதிரி டீம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60% சேசிங் டீம் தோத்துரும், ஒரு 40% வின் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல டீமை பிக் பண்ணுங்க. டாஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டீமை போடுறப்போ ஸோ நம்ம லாஸ்ட் சீசன் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம இதை கூட மெர்ஜ் பண்ண வேணாம். இப்போ கண்டிப்பா பிச்சோட சீசன் நிலையில இருந்து எல்லாமே மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்துகிட்டும் இருக்கு. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு 60-40 அந்த ரேஷியோல நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா சேசிங் டீம் தோத்துரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போக வேண்டாம். பிச்சு ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இருக்கு. இந்த பிச்சில் பாத்தீங்கன்னா 170+ ரன் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அதனால ஒரு 160 இருந்து ஒரு 175+ ரன் வரைக்கும் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல டீமை நீங்க பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷனலாவே இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு டீமோட ஒரு ப்ராபலான பிளேயிங் லெவன் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரூ ஃபிளெச்சர், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், நிக் லார்கின், கிளென் மேக்ஸ்வெல், ஹில்டன் கார்ட்ரைட், பென் டங்க், ஹாரிஸ் ராஃப், சாம் ரைன்பர்ட், லியாம் ஹேச்சர், பில்லி ஸ்டேன்லேக், ஆடம் ஜாம்பா. ஸோ இது மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு ப்ராபலான பிளேயிங் லெவன். ஸோ அடுத்தது அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால், மேத் ரென்சா, அலெக்ஸ் கேரி, ஜோனதன் வெல்ஸ், ஜாக் நெதர்லாண்ட், ரியான் கிப்சன், டேனியல் ஓரல், பீட்டர் சிடில், டேனி பிரிக்ஸ், வெஸ் ஆகர், ஹாரி கான்வே. ஸோ இது அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு ப்ராபலான பிளேயிங் லெவன். ஸோ ராசித் கான் பார்த்தோம்னா இந்த மேட்ச் இல்லை. ஸோ இதுக்கு மேல் நடக்கக்கூடிய பிக் பாஸ் மேட்சஸ்ல இருக்க மாட்டாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் டியூட்டி வந்ததுனால அவர் அவரோட நாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஸோ அதனால ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் மோஸ்டா யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இது அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஒரு ப்ராபலான பிளேயிங் லெவன். ஸோ இப்போ இதுல யாரெல்லாம் மெகா கான்டெஸ்ட்ல ஒரு வின் பண்றதுக்கு நம்ம ஒரு நல்ல டீமை பிக் பண்றதுக்கு எப்படி ஒரு ஆப்ஷனலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னை கேட்டா இன்னைக்கு ஒரு மெகா கான்டெஸ்ட்டுக்கு நம்மளால நல்லாவே டீமை பிக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல் தான் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணுங்க. மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ இதுல ஆண்ட்ரூ ஃபிளெச்சர் அவர் பார்த்தோம் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிச்சு ஆடுறாரு. ஆனா பட் எல்லா மேட்சஸுமே அதிகபட்சமா 15 இருந்து ஒரு 20+ ரன் ஆடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மிஸ் ஆட்ல அவர் அவுட் ஆகிட்டே இருக்காரு. மோஸ்டா அதே மாதிரி ஒரு அடிச்சு இந்த ரன்ஸ்லயுமே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சில பால்ஸ் மட்டும் தான் நல்ல ஒரு ஷாட் நல்லாவே அடிச்சிருப்பாரு. மீதி எல்லாமே இன்சைட் எட்ஜஸ். நீங்க மேட்சஸ் பார்த்தவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இன்சைட் எட்ஜஸ் இந்த மாதிரி தான் நிறைய ஃபோர்ஸ்ல பவுண்டரிஸ் போயிருக்கு. பட் இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்ல. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா இது இருக்கு. நான் அதையும் சொல்றேன். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்சிங் வாய்ப்பு உள்ள எல்லா இடத்துலயுமே இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கு.
சொல்லக்கூட அப்படின்னா டீப் மிட் விக்கெட், அதாவது பார்த்தீங்கன்னா லாங் ஆன் லாங் ஆஃப், இந்த மாதிரி ஒரு கேச்சிங் வாய்ப்பு உள்ள இடத்துல எல்லாத்துலேயுமே ஹேண்ட்ரூ ஃபிளெக்சருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் ஒரு 1 or 2 கேட்ச், ஒரு மினிமம் ஒரு 1 கேட்ச் வச்சா கூட ஒரு 20+ ரன் ஒரு கேட்ச். ஸோ இதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 ட்ரீம் 11 பாயிண்ட்ஸ் வரதுக்கு இவருக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமையும். மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்சஸ்ல கூட நல்லாவே ஆடினாரு. பட் இவருக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான், பேட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ்ல மட்டும்தான் இவர் நம்ம பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனலா இருக்கு. பட் ஆனால் சூப்பர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அது கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிஸ்கா போகணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு 8 டீம் போறீங்க அப்படின்னா ஒரு 6 டீம்ல அவரை வந்து பிக் பண்றது சேஃபா இருக்கும். ஒரு 2 டீம்ல வந்து அவரை பிக் பண்றது ஒரு ரிஸ்கான ஆப்ஷனா இருக்கும். ஸோ என்னை கேட்ட ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் ஒரு 2 டீம் வந்து ஒரு நல்ல மூவா கூட இருக்கலாம். சப்போஸ் ஏர்லியா ஒரு 15 இருந்து ஒரு 20% ஒரு அன்எக்ஸ்பெக்டடா விக்கெட் ஆயிட்டார் அப்படின்னா அந்த 2 டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வரும். சப்போஸ் அவர் அவுட் ஆகல, ஒரு 40+ ஆடிட்டார் அப்படின்னா அந்த 6 டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வின்னிங் ரேஷியோல இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் கொஞ்சம் ஆப்ஷன் பண்ணுங்க. கண்மூடித்தனமா அவரை வந்து நல்ல பிளேயர் அப்படிங்கிறதுக்காக எல்லா டீம்லயுமே பிக் பண்ணிட வேண்டாம்னு சொல்ல வரேன். ஒரு 2 டீம்ல ஒரு ஆப்ஷனலா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் நிக் லார்க்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். லாஸ்ட் மேட்ச் பிரிவியூல நான் சொல்லியிருந்தேன் நிக் லார்க்கின் வந்து நல்ல பேட்ஸ்மேன். பட் அவர் இயர்லியா அவுட் ஆயிடுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கான் ஆப்போனன்ட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் பேட்டிங் வரப்போ ரஷீத் கானோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நிக் லார்க்கின் வந்து ரஷீத் கான் ஓவர்ல தான் போல்ட் ஆனாரு. ஸோ இந்த மேட்ச் ரஷீத் கான் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனல்ல பாக்குறப்ப கொஞ்சம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இவருக்கு அமையும் நிக் லார்க்கினுக்கு. அடுத்ததா கிளைன் மேக்ஸ்வெல் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி கொஞ்சம் பேட்டிங்ல டக் அவுட் ஆயிட்டார். பட் பவுலிங்ல ஒரு 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் 11 யூசர்ஸ்ல மினிமம் 45% யூசர்ஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சேஃபான மூவ் கூட தான், நல்ல ஆப்ஷன், ஒரு சேஃபான மூவ் கூட தான். பேட்டிங்லேயே வந்தார் அப்படின்னா குயிக்கா ஒரு 30+ ரன் ஆடிடுவாரு. அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ஸும் அவர் எடுத்துக்கிறாரு. மினிமம் ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறாரு. அதுக்கான ரீசனபிள் பார்த்தோம் அப்படின்னா மேட் ரென்சா, அலெக்ஸ் கேரி, ஜாக் வெதர்லேண்ட் இவங்க 3 பேருமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் வந்து பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனல் அவங்க தான் ஏற்படுத்துறாங்க. ஸோ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர்ஸ் வரைக்கும் ஒரு பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்ததா கார்ட்ரைட், பென்டன். ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மிடில் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை அடிச்சாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ளவங்க. ஸோ இதுல கார்ட்ரைட் அண்ட் பென்டன் இவங்க 2 பேர்த்தோட ரோல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்போ அப்படின்னா டாப் ஆர்டர்ல ஏர்லியா 3 விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, அதாவது ஒரு 9 ஓவருக்குள்ளேயே ஒரு 3 விக்கெட்ஸ் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல நீங்க டீம் போட்டீங்க அப்படின்னா கார்ட்ரைட் வந்து கொஞ்சம் மேல வந்து ஆடுவாரு. அதே ஒரு 14 ஓவர் வரைக்குமே அப்பதான் வந்து 3வது விக்கெட் விழுது அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல நீங்க டீம் போட்டீங்க அப்படின்னா, அதாவது ஃபிளெக்சர் அண்ட் ஸ்டோயினிஸ் 2 பேர்த்தையுமே நீங்க போட்டு மேக்ஸ்வெல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 14வது ஓவர் வரைக்குமே அவங்கலாம் ஆடி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷனல். சப்போஸ் டாப் ஆர்டர்ல வந்து ஃபிளெக்சர் ஆர் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் தான் பிக் பண்ணிருக்கீங்க, அடுத்தது நிக் லார்க்கின் அப்புறம் மேக்ஸ்வெல் இப்படி வந்துட்டீங்கன்னா ஒரு 14வது ஓவர் வரைக்கும் ஒரு ஆப்ஷனல். சப்போஸ் 9வது ஓவர்லயே ஃபிளெக்சர், ஸ்டோனிஸ், லார்க்கின் இப்படி யாருமே பிக் பண்ணாம எல்லாருமே ஒரு 10 ரன்லயே அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல ஒரு 7ல இருந்து 8வது ஓவருக்குள்ளேயே ஒரு 3 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல போட்டீங்க அப்படின்னா கார்ட்ரைட் வந்து ஒரு 30+ ரன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் அந்த 14வது ஓவர்ல தான் வந்து ஒரு 3வது விக்கெட் விழும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல்ஸ் போட்டீங்க அப்படின்னா பென்டனுக்கு தான் வந்து பேட்டிங் வருவாரு. ஸோ பென்டங்கோட ரோல் இப்படி தான் கொஞ்சம் இன்டர்சேஞ்சா தான் இருக்கும். அடுத்தது ஹாரிஸ் ராஃப், சாம் ரெயின்பர்ட், லியாம் ஹாச்சர், ஸ்டான்லே அண்ட் ஜாம்பா. ஸோ இவங்கலாம் வந்து இந்த டீமோட ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல லியாம் ஹாச்சர் அப்படின்னா பெல்லி ஸ்டான்லே 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பெக்டரா பயன்படுத்தி ஜெப் கார்ட்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் ஜெப் கார்ட்ஸ் கூட உள்ள கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு காரணம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அண்ட் கார்ட்ரைட் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்காங்க, ஒரு 4th பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்கள கூட பவுலிங் ஆப்ஷன்ஸா பயன்படுத்திக்குவாங்க. மோஸ்ட்லி கார்ட்ரைட்டுக்கும் ஒரு 1 ஓவர் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 3 ஓவர் வந்து மேக்ஸ்வெல் பயன்படுத்திட்டு 1 ஓவர் வரைக்கும் கார்ட்ரைட்டுக்கும் ஆப்ஷனல் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்ஷனலா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதுல டெத்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹாரிஸ் ராஃப், லியாம் ஹாச்சர் இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடியவங்க. ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. சாம் ரெயின்பர்ட்,
அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே bowling ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதில் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆடம் ஜாம்பாவுக்கு வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் 4 ஓவர் bowling ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லியாம் ஹேச்சர், சாம் ரைன்பர்ட், ஹாரிஸ் ராஃப் அண்ட் ஆடம் ஜாம்பா இவங்கெல்லாம் 4 ஓவர் bowling ஆப்ஷன்ஸ். ஸோ மேக்ஸ்வெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் bowling ஆப்ஷன்ஸ் அவர் எடுத்துக்கிறாரு. ஒரு 1 ஓவர் வரைக்கும் கார்ட்ரைட்டுக்கு bowling ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அடுத்ததா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட் அண்ட் மேத் ரென்சா 2 பேருமே ஒரு அட்டாக்கிங் ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். பட் இதுல 2 பேருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பவர் பிளேலயே அவங்க அடிக்கக்கூடிய ஸ்கோர் மட்டும் தான் அவங்களோட ஸ்கோரா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மோஸ்டா 2 பேருமே. இதுல பிலிப் சால்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாரு. பட் ஏதாவது ஒரு மிஸ் ஆட்ல கொஞ்சம் நேர்லயே அவுட் ஆயிடுறாரு. ஸோ பிலிப் சால்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மேத் ரென்சாவுக்கும் சேம் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ பவர் பிளேலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடம் ஜாம்பா கிட்ட வந்து மேத் ரென்சா நிறைய தடவை விக்கெட் ஆயிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டேட்டஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டேட்டஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆடம் ஜாம்பா வந்து மேத் ரென்சாவை நிறைய தடவை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால பவர் பிளேல கூட அவருக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதால மேக்ஸ்வெல் கூட பவர் பிளேலயே ஒரு பவுல் பண்ணி ஒரு ஏர்லயே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அடுத்தது அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பர் டியூட்டி பண்றாரு. அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்லயே வந்துடுறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு 25+ ரன் ஆடினார்னா கூட ஒரு கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிக் இதுலயே வந்து ஒரு 15ல இருந்து 20+ பாயிண்ட்ஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு அமையும். ஸோ அதனால அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு 95% வரைக்குமே அவர் வந்து பிக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஜோனதன் வெல்ஸ், ஜாக் வெதர்லண்ட் இந்த 2 பேர்த்தோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட ஒரு கீ ரோலா இருக்கும். ஸோ இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பால் தான் ஒரு 15ல இருந்து 15 பால் தான் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையலாம். ஸோ அப்படி அமைஞ்சது அப்படின்னா 2 பேருக்குள்ள வேரி பாத்தீங்கன்னா ஜோனதன் வெல்ஸ் 15 பால்ல 20 ரன் அடிப்பாரு. ஸோ அதே ஜாக் வெதர்லண்ட் அந்த 15 பால் பிடிச்சிட்டாரு அப்படின்னா 28ல இருந்து 35+ ரன் வரைக்குமே அடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர்னு சொல்ல வரேன். ஸோ 2 பேருக்குமே ஒரே மாதிரி ஆப்ஷனல் தான். 2 பேரும் ஒரே மாதிரியான பால்கள் தான் சந்திப்பாங்க. பட் ஜோனதன் வெல்ஸோட ஜாக் வெதர்லண்ட் கொஞ்சம் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷனல் உள்ளவங்க. அடுத்ததான் ரியான் கிப்சன் கடைசியில வந்து ஒரு 20+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ரியான் கிப்சனுக்கு உண்டு. அடுத்ததா டி ஓரல் ரஷீத் கான் இல்லாதத வந்து டேனியல் ஓரல் தான் வந்து செய்ய போறாரு பேட்டிங்ல. கடைசியா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரா அடிச்சாடக்கூடிய ஒரு பிளேயர். இவருக்கான பேட்டிங்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு 15+ ரன் வரைக்குமே அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. அடுத்ததா பீட்டர் சிடில், டி பிரிக்ஸ், வெஸ் ஆகர், ஹாரி கான்வே இவங்கலாம் வந்து இந்த டீமோட ஒரு பவுலிங் ஆப்ஷன். ஸோ இதுல 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பீட்டர் சிடில், வெஸ் ஆகர், டேனியல் ஓரல். ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஓவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. ஸோ இதுல டி பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன், ஹாரி கான்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவங்களும் அடுத்ததான் மேத் ரென்சா இந்த 3 பேரும் மீதி இருக்க ஓவர்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு 14 பிளேயர் ஒரு ட்ரீம் 11 ட்ரீம் டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர்ஸ் ஒரு ஆப்ஷனலா பார்ப்போம். ஆண்ட்ரூ ஃபிளெக்சர் 1, மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 2, மேக்ஸ்வெல் 3, நிக் லார்கின் 4, ஹாரிஸ் ராஃப் 5, ஆடம் ஜாம்பா 6, லியாம் ஹார்ச்சர் 7. அடுத்ததா அலெக்ஸ் கேரி 8, ஜாக் வெதர்லண்ட் 9th ஆப்ஷன், டேனியல் ஓரல் 10th ஆப்ஷன், பீட்டர் சிடில் 11th ஆப்ஷன், வெஸ் ஆகர் 12th ஆப்ஷன். அடுத்ததா மேத் ரென்சா 13th ஆப்ஷன், டி பிரிக்ஸ் 14th ஆப்ஷன். டி பிரிக்ஸ் வந்து மோஸ்டா யாரும் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் தான். ஸோ அதனால ஒரு 14th ஆப்ஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்மால் கான்டெஸ்ட்ல இதெல்லாமே கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷனல். இப்போ ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக்கா மோஸ்டா எல்லாரும் பிக் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனல்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், கிளைன் மேக்ஸ்வெல், ஆடம் ஜாம்பா, அலெக்ஸ் கேரி, ஜாக் வெதர்லேண்ட், தென் வெஸ் ஆகர். ஸோ இந்த 6 பிளேயரை வந்து மோஸ்டா எல்லாரும் நிறைய பேர் வந்து ஸ்மால் கான்டெஸ்ட்ல ஒரு 90% வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் மீதி இருக்க பிளேயர்ஸை கொஞ்சம் ஆப்ஷனலா நீங்க பிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஒரு நல்ல ரிசல்ட் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்லாம் யாரெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஒன்று, கிளைன் மேக்ஸ்வெல் ப்ரீவியூல சொல்லிட்டா 40% இருந்து 50% வரைக்குமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. கிளைன் மேக்ஸ்வெல் அது சேஃபான ஆப்ஷன் கூட. அடுத்ததா அலெக்ஸ் கேரி, டேனியல் ஓரன். ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு நல்லா எலிஜிபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுல எனக்கு ரிஸ்கா எனக்கு ஆப்ஷன் சொல்லுங்க, நான் ரொம்ப ரிஸ்கா நான் ட்ரை பண்றேன், ஒரே ஒரு டீம் மட்டும் ரொம்ப ரிஸ்கா நான் ட்ரை பண்றேன், ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸ் தான் சொல்லுங்க, பட் அது ஒர்க் அவுட் ஆகலாம் பரவாயில்ல, ரிஸ்கா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிக் லார்கின், மேத் ரென்சா அண்ட் ஹாரிஸ் ராஃப். ஸோ இவங்க எல்லாத்தையுமே ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி என் வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. Thank you.